بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. சர்வ புகழும் சர்வத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அவருடைய சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க வேந்தர் ஹாத்தமுன் நபியின் சையதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிப்படை வாழ்வை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த புனிதமிக்க இரவிலே இங்கே சங்கமித்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அளப்பரும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இந்த இரவிலே நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு இரட்டிப்பான கூலிகளை நம் எல்லோருக்கும் வழங்கி அருள்வானாக. இரவின் பரக்கத்தால் அல்லாஹ் தஆலா நம்முடைய ஆயுளில் ஆரோக்கியத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. மேராஜுடைய இரவு வருடம் மேராஜுடைய இரவு வருகிறது. வருஷம் நம்ம மேராஜுடைய நிகழ்வுகளை கேட்கிறோம், சொல்கிறோம், அது குறித்து நாம் சிந்திக்கிறோம். எல்லா வருஷமும் அதே 7 வானம், அதே சித்ரத்துல் முன்தஹா, அதே பைத்துல் முகத்தஸ், அதே மக்கா, அதே புராக் வாகனம், அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு நம்ம சரிப்படைக்கிற கூட யாரோ ஒரு ஆள் ஒரு அஜித்தில் போய் கேட்டார், என்ன அஜித் இன்னைக்கு மேராஜனுடைய இரவு, அதே 7 வானம், அதே நபிமார்கள் தானே அப்படின்னு சொல்லி அஜித்து சொன்னாராம், ஒரு வருஷமும் நான் 7 வானம் சொல்றேன், இந்த 7 வானத்தில் எந்தெந்த நபிமார்கள் எந்தெந்த வானத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்றேன், 3வது வானத்தில் இருக்கிற நபியை சொல்லுகளை பார்ப்போம் அப்படின்னு. உடனே இருந்தாங்க, அவங்க தானே இஸ்ராயல் நபி அப்படின்னார். இஸ்ராயல் நபி என்ன, இஸ்ராயல் நபிலாம் இல்லை, அவர் மலைக்கு அவர் 3வது வானத்தில் இல்லை, அவன் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். அவர் தெரிஞ்சு ஓடி போயிடும். வருஷம் நம்ம இந்த மேராஜனுடைய வரலாறுகளை கேட்கப்பட வேண்டும், சொல்லப்பட வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லிமு சிபியானக்கும் சீரத்த நபியிக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் உங்களின் நபியின் வரலாறுகளை சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்வார்கள். நபிமார்களுடைய, குறிப்பாக நம்முடைய நபியின் வரலாறுகளை நம்ம ஆய்வு செய்யணும், அதை படிக்க வேண்டும், அதை சொல்ல வேண்டும், கேட்க வேண்டும். இந்த வரலாறுகள் கற்றுத்தருகிற பாடம் என்பது நமக்கு ஏராளம். அது படிக்க படிக்க, சொல்ல சொல்ல, அது கேட்க கேட்கதால் நம்முடைய சிந்தனையில், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வரலாறுகள் வரும். அதனால எல்லா வருஷமும் சரி, ஒவ்வொரு வருஷமும் இந்த மேராஜனுடைய வரலாறுகளை நாம் சொல்ல வேண்டும், கேட்க வேண்டும். அது குறித்து மேராஜனுடைய வரலாறை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டே, ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வதக்கிருக்கும் பி அய்யாமில்லாஹ் என்பார். அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்க நினைவுபடுத்துங்கள். அல்லாஹ்வுடைய நாட்கள் தான் என்ன, எது அல்லாஹ்வுடைய நாட்கள், எதுவெல்லாம் வரலாற்றில் மறைக்க முடியாத, மறுக்க முடியாத நிகழ்வுகள் நடந்திருக்கிறதோ அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்கள். எதுவெல்லாம் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறதோ நிகழ்வாய், அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்கள் தான். அந்த நாட்களை நினைவுபடுத்துவதும், அந்த நாட்கள் குறித்து நாம் அமல்கள் செய்வதும் முஸ்லிம்களின் மீது கடமை.
இந்த 5 இரவுல அமல்களை கொண்டு இந்த இரவை அலங்காரப்படுத்துவது முஸ்லிம்களின் மீது கடமை என்பதால் எல்லா வருஷமும் இந்த இரவுல பயான் செய்கிறோம், தஸ்பீஹ்கள் தொழுகிறோம், அல்லாஹ்வுடைய திக்ர்களை நாம் ஓதுகிறோம். அதனால இந்த இரவு இந்த அமல் தானே வருஷம் செய்யணும்னு சொல்லி நம்ம சரிப்படைத்து விடக்கூடாது. கொஞ்சம் உற்சாகமாக பயான் கேட்க வேண்டும். நீங்க உற்சாகப்பட்டீங்க அப்படின்னா தான் இங்க இருந்து ஏதாவது செய்திகள் வரும். நீங்க அங்க தலை தொங்கிருச்சுன்னா இங்க விஷயம் இருக்காது, இங்கேயும் தலை தொங்கிடும். அதனால கொஞ்சம் உற்சாகமாக அல்லாஹ்வுடைய கிருபையால் பயான் கேட்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த மேலாஜனுடைய இரவிலே அல்லாஹ் தஆலா நிறைய நுட்பங்களை மறைத்து வைத்திருக்கிறார். நம்ம வரலாறுகளை ஆய்வு செய்யாம நம்ம வாழ்க்கையை கடந்து கொண்டே இருப்பதால் நமக்கு தெரியறதில்லை. ஆனால் நம்மளுடைய வரலாறுகளை யார் யாரோ ஆய்வு செய்கிறார்கள். யூதர்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாம் நம்முடைய வரலாறுகளை ஆய்வு செய்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் நம்முடைய வாழ்க்கையின் வரலாறுகளை, நம் சரித்திரத்தை நம்ம ஆய்வு செய்வது கிடையாது. மேலாஜனுடைய இரவுல அல்லாஹ் நிறைய நுட்பங்களை வைத்திருக்கிறார். இந்த ஒரு இரவை எல்லா கோணங்களையும் நம்ம பார்க்கலாம். அறிவியல் ரீதியாக இந்த வரலாறு நம்ம பார்க்கலாம், ஆன்மீக ரீதியாக பார்க்கலாம், அமல்கள் ரீதியாக பார்க்கலாம், ஒழுக்க ரீதியாக இந்த அமல்களை, இந்த வரலாறை நம்ம பார்க்கலாம். எல்லா கோணத்திலையும் சொர்க்கத்தை பற்றி வர்ணனைகள் பார்க்கலாம், நரகத்தை பற்றி அந்த எச்சரிக்கைகள், அந்த ரீதியாகவும் இந்த மேலாஜனுடைய இரவை நம்ம பார்க்கலாம். இப்படி மேலாஜனுடைய இரவு அல்லாஹ் தஆலா நூற்றுக்கணக்கான நுட்பமான விஷயங்களை அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அவனை பற்றி நிறைய இடங்கள்ல ஹக்கீம் அப்படின்னு சொல்லுவான். அவனை பற்றி அவனே நுட்பமானவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவார். அரபியில ஒரு வார்த்தை உண்டு, ஃபிஅலுல் ஹக்கீமி லா யஸ்லு அன் யதிக்குமா. ஒரு நுட்பமானவனுடைய செயலில் அந்த செயல்களின் சத்தியமாக நுட்பம் என்பது மறைந்திருக்கும். ஒரு அறிஞரின் செயலில் நுட்பம் என்பது மறைந்திருக்கும். அல்லாஹ்வுடைய செயல்கள் ஒவ்வொன்றிலேயும் ஆயிரக்கணக்கான நுட்பங்கள் மறைந்திருக்கும். ஒரு கோணத்துல நம்ம சிந்திச்சா அது இன்னொரு கோணத்தை நமக்கு காட்டும். மேலாஜனுடைய இரவை அறிவியல் ரீதியாக நம்ம சிந்தித்தா ஆன்மீக ரீதியாக இந்த இரவு நமக்கு காட்டும். சில ஆன்மீக ரீதியாக சிந்தித்தால் அமல்கள் ரீதியாக இந்த இரவு நமக்கு காட்டும். இப்படி எல்லா கோணங்களிலேயும் இந்த இரவை சிந்திப்பதால் அல்லாஹ் தஆலா ஏகப்பட்ட நுட்பமான விஷயங்களை இந்த இரவிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அருட்கொடை, மிகப்பெரிய அற்புதம் இந்த மேலாஜனுடைய இரவு. என எந்த நன்மார்களுக்கும் அல்லாஹ்வை நேரடியாக தரிசிக்கிற, சந்திக்கிற பாக்கியம் கிடைக்கும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எத்தனை நபிமார்கள் ஆசைப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆசைப்பட்டாங்க, யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னார், நந்தரானி என்னை பார்க்க முடியாது, வலக்கின் குர் இலல் ஜபலி ஃபைன் இஸ்தகம மகானஹு ஃபஸௌஃப தரானி. வைலாசமில் ஜுஸ்ல வருது, ஏழாவது ஜுஸ்ல முதல் பக்கத்துல இந்த வசனம் வருது, நீங்க என்ன பார்க்க முடியாது, ஆனாலும் என்னுடைய ஒரு தஜல்லியை, ஒரே ஒரு ஜலாலியத்தை அந்த மலையின் மீது நான் வெளிப்படுத்துகிறேன், நீ எப்படி பார்க்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அவருடைய ஒரே ஒரு தஜல்லியை மாத்திரம் 100% ஒரே 1% வைத்துக் கொள்ளலாம். ஒரே 1% மாத்திரம் அந்த மலையில் அல்லாஹ் தஆலா அவருடைய ஜலாலியத்தை வெளிப்படுத்திய உடனே பலமா கர்ண மூசா சாயிகா, எப்ப அந்த ஜலாலியத்தை அவங்க பார்க்கிறார்களோ அப்படியே மயக்கம் கீழே விழுந்துட்டாங்க. அப்படியே மயக்கம் கொண்டு அந்த மலை அப்படியே சுக்கு நூறாக சிதறிவிட்டது. குர்ஆன்ல இருக்கு, பெரிசக்கரும் மக்காரும் ரசூல் தரானி பலமா தஜல்லா ரப்பூஹுல் ஜபலி ஜஅலஹு தக்கா. சுக்கு நூறாக அந்த மலை சிதறி போய்விட்டது. மூசா அப்படியே நிதானம் எழுந்து மயக்கமுற்று கீழே விழுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு சதவீதம் ஜலாலியத்தை இந்த பூமியில பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கமுற்று கீழே விழுந்தார். பலமா அஃபாக எப்பொழுது விழித்தார்களோ கால சுப்ஹானக சொன்னார்கள், அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். நிறைய நபிமார்கள் ஆசைப்பட்டார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆசைப்பட்டார்,
அல்லாஹ் பார்க்கணும்னு சொல்லி நேரடியா கேட்கல, சுத்தி வளைச்சு கேட்டாங்க. அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் நீ எப்படி உயிர் மௌத்தானவர்களை எப்படி நீ உயிர் கொடுப்ப? 3வது ஜுஸுவினுடைய 3வது பக்கத்துல இந்த வசனம் வருது, இந்த வரலாறு வருது. சுத்தி வளைச்சு கேட்கிறாங்க, அல்லாஹ் நீ உயிர் மௌத்தானவர்களை எப்படி உயிர் கொடுப்ப அப்படின்னு சொல்லி. உடனே அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நீ நம்பலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்டாங்க. அல்லாஹ் கேட்க வர்றது புரியும், என்னை பார்க்கணும்னு அவங்க கேட்கிறாங்க. இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கேள்விக்கு தக்கவாறு அல்லாஹ் தஆலா பதிலை தருகிறான். ஏன் நீங்க நம்பலையா? கால அவர்கள் திரும்பி நீங்க நம்பலையா? சொன்னார்கள் கால பலா அல்லாஹ்வின் எத்துமை இந்த கல்வி நான் நம்புறேன், ஆனா என்னுடைய உள்ளத்திற்கு அது ஆர்வம் தர வேண்டும், நிம்மதி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டோன்னே அல்லாஹ் தஆலா 4 பறவையை அறுக்க சொன்னார். அறுத்து அவருடைய கரிகளை பிரித்து வெவ்வேறு மலைகளை வைக்க சொன்னார். அது வரலாறுகள் நமக்கு தெரியும். இப்ப எல்லா நபிமார்களும் ஆசைப்பட்டார்கள் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும். ஆனால் எந்த நபிமார்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் 33 வயசுல வானத்தின் பக்கம் உயர்த்தப்படுகிறார்கள். 2வது வானத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் அல்லாஹ்வை சந்திக்கிற பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ்வை சந்திக்கிற பாக்கியம் கிடைக்கல. எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத ஒரு அற்புதம், ஒரு பாக்கியம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. ஆகப்பெரிய அற்புதங்கள் முஅஜிஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேராஜ் பயணம். மார்க்க அறிஞர்கள் எழுதுவாங்க, 90% மார்க்க அறிஞர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதங்களை வரிசைப்படுத்தி எழுதுறப்ப முதல் அற்புதம் குர்ஆன், 2வது அற்புதம் இந்த மேராஜ் விண்ணுலக பயணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரஜப் மாதத்துல 27ஆம் பிறவிலே நடந்தது என்று எழுதுவார்கள். 90% மார்க்க அறிஞர்கள். ஒரு சில மார்க்க அறிஞர்கள் ரஜபுடைய 27ல நடக்கல, வெவ்வேறு மாதத்துல நடந்தது என்று கருத்துக்கள் எழுதுறாங்க. ஆனால் ஏகோபித்த கருத்தின் அடிப்படையில் 90% மார்க்க அறிஞர்கள் ரஜபுடைய 27ல் தான் மேராஜ் நடந்தது என்று எழுதுகிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் அற்புதத்தில் ஒன்றுதான் மேராஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணம் அவர்கள் சென்றது. சரி, எதனால இந்த மேராஜ், எதனால அல்லாஹ் தஆலா இந்த மேராஜை கொடுத்தான்? 3 காரணங்களை எழுதுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். முதல் காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசத்திற்குரிய மனைவி அன்னை கதீஜா அம்மா அவர்களுடைய வஃபாத் முதல் காரணம் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா சூழ்நிலைகளிலும் நாயகத்தை தாங்கி பிடித்த, தூக்கி பிடித்த அவருடைய அன்பிற்குரிய மனைவி அன்னை கதீஜா அம்மாவுடைய மரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத, ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழி அந்த கதீஜா அம்மாவுடைய மரணம். ஏன்னா எல்லா சூழ்நிலைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவர்கள். எந்த அளவுக்கு அவர்களுக்கு மத்தியில அன்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கதீஜா அம்மாவுக்கு நாயகத்துக்கு மத்தியில எந்த அளவுக்கு அன்பு இருந்ததுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையில இருந்து வராங்க. இராக் குகையில இருந்து வலி அந்த நுபுவத்தினுடைய கனத்தை தாங்க முடியாம நடுங்கிக் கொண்டே வருகிறார்கள். ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள் என்று வருகிறார்கள். நடுங்கிக் கொண்டே வருகிற தன் கணவனை அப்படியே மடியில படுக்க வச்சு ஆறுதல் வார்த்தை சொல்றேன். ஆறுதல் வார்த்தை, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்க என்ன மற்றவங்களுக்கு என்ன துன்பம் தரீங்களா? நீங்க உறவுகளை இணைத்து வாழ்கிறீர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்து வாழ்கிறீர்கள். ஒரு காலமும் அல்லாஹ் தஆலா உங்களை கைவிட மாட்டார். ஒரு காலமும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டார். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லி அப்பொழுது சொன்ன ஆறுதல் வார்த்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு எழுந்து போய் அழைப்பு கொடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை தந்தது. அந்த கதீஜா அம்மாவுடைய வார்த்தை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிராபுரியில இந்த கடைசி 5 வருஷம் 35ல இருந்து 40 வரையிலும் இருந்த அந்த 5 வருஷம் மலையில ஒற்றை பெண்மணியாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கதீஜா அம்மா வயசு என்ன இருக்கும்? 50 வயசுக்கு மேல. 50 வயசு பெண்மணி, ஒரு பெண்மணி. இப்பொழுது அந்த ஹிராக் குகையில ஏறினா கூட நம்மளால முடியாது. இப்பொழுது சில வசதிகள் செஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி வசதிகள் இருந்து நம்மளால ஏற முடியாது. அந்த காலத்துல வெளிச்சம் இல்லாத அந்த நேரத்துல, ஏறுவதற்கு வசதி இல்லாத அந்த நிலையில ஒரு 50 வயது பெண்மணி தன் கணவனுக்கு 3 வேளை உணவை எடுத்து கொண்டு போய் கொடுத்து விட்டு அவள் திருப்பி இறங்கி வரா அப்படின்னு
வேண்டாம், என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, எதுக்கு சும்மா சும்மா அந்த வயசான பெண்மணியை பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க, அது அவர்களுக்கு அல்லாஹுல்லா கைலம் மீனா அவர்களை விடவும் சிறந்த மனைவிகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் இல்லையா அல்லாஹ் அப்படின்னு சொல்றப்ப ஸல்லல்லாஹு சொல்வார்கள், சத்தியமாக இல்லை, அவர்களை விடவும் சிறந்த மனைவி எனக்கு யாருமே கிடையாது. ஏன்னா மூணு முழுக்க என்னை வெறுத்து ஒதுக்கிய போது எனக்கு கை கொடுத்த ஒரே ஒரு பெண்மணி கதீஜா அவர்கள் மட்டும்தான். அவருடைய ஒட்டுமொத்த சொத்தையும் எனக்காக வேண்டி செலவழித்தவர் கதீஜா. அதனால எப்பொழுதும் அவர்களை பேசிக்கொண்டே இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். இது எட்டுல பத்தே மக்கா நடக்குது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு 2000 சஹாபாக்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள போறாங்க. எல்லா சஹாபாக்களும் கேட்கிறாங்க, நாயகமே எங்களுடைய வீட்டுல வந்து தங்குங்க, எங்க வீட்டுல வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் என் வீட்டிலேயே தங்குறது இல்லை, கதீஜாவுடைய கபருக்கு பக்கத்துல ஒரு கூடாரம் அமையுங்கள், அந்த கூடாரத்துல போய் நான் தங்கிக்கிறேன், அவங்களுக்கு பக்கத்துல எனக்கு தங்கிய ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. அந்த அளவிற்கு ஒரு அன்பு வைத்திருந்த, பாசம் வைத்திருந்த ஒரு மனைவியுடைய இழப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தாங்க முடியல. 2 மாதம் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களும் இறந்து போயிட்டாங்க. இந்த 2 பேர் தான் மக்காவுடைய காஃபிர்களிடமிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக ஒரு மிகப்பெரிய அரணாக இருந்தார். மிகப்பெரிய அரணாக இவங்களை தாண்டி நாயகத்தை தொட முடியாது என்கிற அளவிற்கு 2 பேர் பக்கபலமாக இருந்தார்கள். இப்ப அந்த 2 அரணம் அடைக்கப்பட்டுச்சு. அபூ தாலிப் அவர்களும் இறந்து போயிட்டாங்க. இந்த துன்பமும் தாங்க முடியல. அதனாலதான் நாட்கறிஞர்கள் அந்த வருஷத்துக்கு ஆமுல் உஸூல் அப்படின்னு கவலைக்கான வருடம் அப்படின்னு பெயர் வைத்திருக்கிறார்கள். சரி, 2 பேர் இறந்துட்டாங்க, 2 பேரை இறந்தாச்சு. மக்காவுடைய குஃபார்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்க மறுக்கிறார்கள். சரி, தாயிஃபை நோக்கி போலாம், தாயிஃபை நோக்கி போலாம். 3வது காரணம் இதுதான். தாயிஃபை நோக்கி போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம், மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய சோதனை. அவங்களாச்சும் இஸ்லாத்தை ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி போனாங்க, அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. சிறார்களை கொண்டு கல்லால் அடித்தார்கள், செருப்பை தூக்கி வீசினாங்க, தகாத வார்த்தைகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டினாங்க. ஒரு மனிதன் எந்த பக்கம் போனாலும் அடி, எந்த பக்கம் போனாலும் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் காத்துட்டு இருக்கிறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தாங்க முடியல. ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக இருந்திருந்தால் அவன் வேறு விதமாக யோசித்திருப்பான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக இருந்தாங்க. உறுதியாக இந்த மக்கள் கண்டிப்பாக இஸ்லாத்தை ஏற்பார்கள் என்கிற உறுதியோடு தாயிஃப்ல இருந்து வெளியே வந்தாங்க. இருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே அந்த வழி இருக்கிறதுல அதுக்கு மறுத்து இல்லை, அதுக்கு ஆறுதல் கிடைக்கணும். இப்ப என்ன செஞ்சாலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, எப்பெல்லாம் அவங்க துன்பத்தை அனுபவிக்கிறாங்களோ, அப்பெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலியமாக அல்லாஹ் தஆலா ஆறுதல் வார்த்தை சொல்லுவாங்க. நபியே பொறுமையாக இருங்க, நபியே நீங்க வந்து உயர்ந்த பதவியில இருக்கீங்க, நீங்க உயர்ந்த நற்குணத்தின் மீது இருக்கீங்க, உங்களுக்கு முன்னால் இருப்பவர்கள் எல்லாம் இப்படித்தான் கஷ்டப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீலை கொண்டு ஆறுதல் வார்த்தை சொல்லுவான். ஆனால் இந்த வலியை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, தன்னுடைய ஹபீபை, தன்னுக்கு நேசமானவரை தன் பக்கம் அழைத்து ஆறுதல் சொன்னால்தான் அந்த வழி நாயகத்துடைய உள்ளத்தில் இருந்து மறையும் என்பதால் அல்லாஹ் தஆலா மிஅராஜ் என்கிற விண்ணுலக பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். இந்த 3 காரணங்களுக்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விண்ணுலக பயணம் என்பது கிடைத்தது. இந்த சோதனையில இருந்து நமக்கான ஒரு சின்ன பாடம் இருக்குது. என்னன்னா, எல்லா பக்கமும் அடி விழுகிற பொழுது, எல்லா பக்கமும் சோதனை வருகிற பொழுது நமக்கான ஒரு வாசல் திறந்திருக்குதுன்னா அது அல்லாஹ்வுடைய வாசல் தான். அது அல்லாஹ்வின் பக்கம் நாம் போய் சேர்க்கிற வாசல் தான். உலகத்துல எல்லாமே நம்மளை கைவிட்டுட்டாங்க, யாருமே நமக்கு இல்லை அப்படிங்கிற நிலையில ஒரே ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஆறுதல், ஒரு நம்பிக்கை உள்ளத்துல வரணும். அது யாருன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் எப்பொழுதும் என்னை கைவிட மாட்டான் என்கிற உறுதியான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல வரணும். ஏதாவது ஒரு விதத்துல அல்லாஹ் தஆலா அத்தனை கஷ்டங்களையும் அல்லாஹ் தஆலா நீக்கி விடுவார். எப்ப அவனை நம்பி நம்ம போயிட்டோமோ அப்பொழுது அல்லாஹ் தஆலா என்னை நம்பி வந்தவனை நான் தான் காப்பாற்றணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவனுக்கு நம்மை அவனின் பக்கம் இழுத்துக் கொள்வான். உலகத்தில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் அல்லாஹ் தஆலா தள்ளுபடி ஆக்கிடுவான்.
அவர்களுக்கு இந்த 3 சோதனைகளுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா கொடுத்ததுதான் விண்ணுலக பயணம் என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே சரியாக இரவினுடைய கடைசி பகுதி என்று அறிஞர்கள் எழுதுகிறார். அந்த சம்பந்தமான அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 15வது ஜுஸுடைய முதல் வசனம் சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி. அந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். சுப்ஹானல்லதி அல்லாஹ் பரிசுத்தமானவன், அஸ்ரா பிஅப்திஹி லைலன் தன்னுடைய அடியாரை இரவோடு இரவாக அழைத்து சென்றார். மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதில் ஹராமில் இருந்து அக்ஸா பைத்துல் முகத்தஸ் வரையிலையும் பாரக்னா ஹவ்லுஹு, அந்த மஸ்ஜித் அக்ஸாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் பரக்கத்து பொருந்தவை, பரக்கத்து நிறைந்த பகுதிகள். லினுரியஹும் மின் ஆயாத்தினா, தன்னுடைய அத்தாட்சியை காட்டுவதற்காக. இப்ப இந்த வசனத்துல ஒவ்வொரு வார்த்தைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைய அர்த்தங்களை வச்சிருக்கான். ஏன்னா இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறவே சுபஹான அப்படின்னு ஆரம்பிக்கிறான். சுபஹான அல்லது குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு சூறாவும் சுபஹான ஆரம்பிக்காது. ஒண்ணு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய கஹஃப் சூறாவே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹி ஆரம்பிக்கும். நிறைய சூறாக்கள் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆரம்பிக்கும், அல்லது சப்ஹானல்லாஹி ஆரம்பிக்கும், அல்லது யுஸப்பிஹு லில்லாஹி ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா அலிஃப் லாம் மீம் ரா தா ஹா யா ஐன் சா நூன் அப்படி ஆரம்பிக்கும். ஒரே ஒரு சூறா சுப்ஹான அப்படின்னு ஆரம்பிச்சுக்க இந்த சூறா மட்டும்தான். மேராஜை குறித்து பேசுகிற இந்த ஒரு சூறா. சுப்ஹான எப்போ நம்ம சொல்லுவோம்? சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? ஒரு ஆச்சரியமான செய்தி கேள்விப்பட்டாதான் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம். ஒருத்தர் வந்து சாப்பியா கேட்கிறேன், சாப்பியா அப்படின்னு சொல்ல நம்மளே சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோமா? சுப்ஹானல்லாஹ் சொல்ல மாட்டோம். சாப்பியா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏதாவது ஒரு ஆச்சரியமான செய்தியை நம்ம கேட்கிறப்ப சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு ஆச்சரியமா சொல்லுவோம் இல்லையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காட்டுல பறந்துட்டு இருக்கிறப்ப கீழே பூமியில இருந்து பார்த்த ஒரு சுப்ஹானல்லாஹ் அப்படின்னா சுப்ஹானல்லாஹ் ஏன்னா ஒரு நிதர்சனத்திற்கு மாற்றமான ஒரு செயல் நடக்குது, வழக்கத்திற்கு மாற்றமான ஒரு காட்டுல ஒரு பறக்கான்னு சொன்னா ஆச்சரியம் தானே. அதை பார்த்து சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு அவர் சொன்னார். சுப்ஹானல்லாஹ் இப்ப ஆச்சரியம் நிறைந்த ஒரு வார்த்தை தான் சுப்ஹானல்லாஹி என்கிற வார்த்தை. அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்கிற வார்த்தை. சுப்ஹான அப்படின்னு ஆரம்பிப்பதற்கு காரணம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயம் என்பது அது பேராச்சரியம் என்பதை குறிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹான அப்படின்னு ஆரம்பம் செய்கிறார். இதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல்ல போற செய்தி அது ஆச்சரியமானது. அல்லாஹ் சுப்ஹான அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்தினார், எவ்வளவு அற்புதங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஅஜிஸா அப்படிங்கிற ஒரு தனி கிதாப் இருக்கு. அல்லாஹ் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய ஒரு தனி கிதாபே முஅஜிஸாக்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த கிதாபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்துவாங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது அற்புதத்தை இந்த மேராஜை குறித்து எழுதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். ஒரு விரல் அற்புதம் அப்படின்னு சொல்லி நிறைய, ஒரே ஒரு விரல். இந்த ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள்காட்டிகள் இருக்குல்ல, அந்த ஒரு விரல்ல நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு விரலை காட்டினோடனே தான் சந்திரன் இரண்டாக பிளந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விரலை காட்டினாங்க, சந்திரன் இரண்டாக பிளந்தது. இந்த ஒரே ஒரு ஆள்காட்டி விரல்ல இருந்து 1000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஒன்று செஞ்சிருக்காங்க. இது வந்து திட்டம் கிடையாது, மேஜிக் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அற்புதங்கள் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அற்புதம். இந்த அற்புதங்கள் உதவியா படுக்கையில ஒரு 1000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒன்று தெரியும், ஒரு தண்ணீரில தண்ணீர்ல சொல்றப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போய் தண்ணி இல்லைன்னா தேடி பாருங்கன்னு சொன்னாங்க. போய் தேடி பாருங்க. தேடி பார்த்துட்டு வந்து சொன்னாங்க தண்ணி எங்கேயும் கிடைக்கல. சரி பெரிய பாத்திரம் இருக்குதா எடுத்துறாங்க. பாத்திரமும் இல்லை, ஒரே ஒரு சின்ன குவளை இருக்கு. அந்த குவளையில 4 கிளாஸ் தண்ணி இருக்கு. அதை எடுத்து வாங்கிட்டாங்க. அதை எடுத்துட்டு வந்தோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள்காட்டி விரலை உள்ள விட்டு அப்படியே கிளாஸை கொஞ்சம் கவுத்துறாங்க. தண்ணீர் வந்து கொண்டே இருக்கு, தண்ணி வந்துகிட்டே இருக்கு. இது இன்னும் பைப்பு மாதிரி தண்ணி வந்துகிட்டே இருக்கு. 1000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஒன்று செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் விரலை எடுத்தார்கள். அந்த 4 கிளாஸ் தண்ணி அப்படியே இருக்கு. இதெல்லாம் நாயகத்தினுடைய முஅஜிஸா. ஆனால் இதையும் தாண்டி விண்ணுலக பயணம் என்பது ஒரு பெரிய அற்புதத்தை குறிக்கிறது என்பதனாலேயே அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லதி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பிஅப்திஹி அந்த வசனத்துல இரண்டாவது பிஅப்திஹி தன் அடியாரை அப்படின்னு அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எங்கேயுமே அடியார் அப்படின்னு சொல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி
இவன் ரசூல் ரசூல் சொல்லியிருக்கான், யா இவன் முஸ்தகில் சொல்லியிருக்கான், யா இவன் முத்தகில் சொல்லியிருக்கான். ஆனால் அப்துல் சொல்லல. எங்க சொல்றாங்க? இந்த வசனத்தை தான் அப்துல் சொல்றான். தன் அடியாரை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஏன் அடியார் அப்படிங்கிறது பொருட்படுத்தணும் அப்படின்னா, அபுதியத் என்பது அல்லாஹ்வுக்கு ஆக பிடித்தமானது. தன் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது ஆக பிடித்தமானது. அதனால்தான் துவா கேட்கிறப்ப, யா அல்லாஹ், உன் அடிமையாக நான் இருக்கிறேன், என் எஜமானனாக நீ இருக்கிறாய், உன் அடிமைக்கு இதை செய், உன் அடிமைக்கு அதை செய் அப்படின்னா அல்லாஹ்வுடைய உள்ளம் என்பது குளிர்ச்சி அடையும். மார்க்க அறிஞர்கள் எழுதுவார். தன் அபுதியத்தை வெளிப்படுத்தணும். ஒரு ஆள் உலகத்துல தன் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தாம அல்லாஹ்விடத்திலேயும் ஒரு பெருமையாக நடக்கிறார் அப்படின்னு சொன்னார். அல்லாஹ் நாளை வறுமையில் அல்லாஹ் அவரை இழிவுபடுத்தி விடுவார் சொன்னார்கள். யார் உலகத்தில் பெருமையாக நடக்கிறாரோ அவரை அல்லாஹ் நாளை வறுமையை இழிவுபடுத்துவார். உலகத்தில் அவர் பணிவை காட்டினார், தன் அபுதியத்தை காட்டினார். அதை வறுமையில் அல்லாஹ் அவரை உயர்த்தி விடுவார் அவர்கள் சொன்னார்கள். எனவே அபுதி என்கிற வார்த்தை அல்லாஹ்வுக்கு ஆக பிடித்தமான வார்த்தை. அதை தனக்கு மிகவும் பிடித்த தன்னுடைய ஹபீபுக்கு அல்லாஹ் பயன்படுத்தணும்னு சொல்லி அபுதிஹி அப்படின்னு அல்லாஹ் பயன்படுத்தின அந்த வசனத்தை. மூன்றாவது லைலன். லைலன் அப்படின்னு சொன்ன அரபியில முழு இரவை குறிக்க. லைலன் என்கிற வார்த்தைக்கு முழு இரவுல ஒரு சிறிய பகுதியை தான் அந்த வார்த்தை குறிக்கும். லைலன் என்கிற வார்த்தைக்கு முழு இரவில ஒரு சிறிய பகுதியை தான் குறிக்கும். இப்ப இந்த வார்த்தையை வச்சு நம்ம விளங்கிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு இரவு போல இரவுல ஒரு சொற்ப பகுதியில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்காங்க. முழு இரவு ஒரு 8-9 மணிக்கு ஆரம்பிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மணி வரைக்கும் மேராஜ் போனாங்க கிடையாது. கடைசி நேரத்துல ஒரு சிறிய பகுதியில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய பயணத்தை நிகழ்த்தினார்கள் என்பதற்கு ஆதாரமாக அல்லாஹ் தஆலா லைலன் என்கிற வார்த்தை இரவில் ஒரு சொற்ப பகுதியில அவரை அழைத்து செல்லப்பட்டது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. புறப்படுகிற பொழுது மஸ்ஜிதே ஹராமில இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுறார். உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இல்லத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். உம்முஹானி நாயகத்தினுடைய சகோதரி, அபூ தாலிப் அவருடைய மகள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சகோதரி. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சகோதரியுடைய வீட்டில் படுத்திருக்கிறாங்க. இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். எப்பொழுதும் வாசல் வழியாக வரக்கூடியவர்கள் அந்த முகத்தை பிரித்து கொண்டு வருகிறார்கள். தெரிந்துவிட்டது பயணம் என்பது மேல் நோக்கி என்பதாக கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போய் கபாவுல வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சை பிளக்கிறார்கள். நெஞ்சை பிளக்கிறாங்க. ஹார்ட் சர்ஜரி சொல்லுவாங்க. ஹார்ட் சர்ஜரி நம்ம இப்போ நினைக்கிறோம் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கோம். ஆனால் இப்பொழுது இருக்கிற அறிவியல் உலகம் அதை நிகழ்த்துகிறார்கள். ஹார்ட் சர்ஜரிய இதயத்தை பிளந்து சர்ஜரி பண்றதை இப்ப நிகழ்த்துறாங்க. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அறிவிப்பு செய்துவிட்டு சென்று விட்டார்கள். இதெல்லாம் நடக்கும் என்பதாக. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில 3 தடவை அவருடைய இதயத்தை பிளந்திருக்கிறார்கள். அதில் ஒரு தடவை தான் மேராஜுடைய பயணத்தின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டை பிளந்து அனசத்திற்கு சொல்லுவாங்க. நாயகத்துடைய இதயத்தை பிளந்ததற்கான அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நெஞ்சதற்கான அடையாளம் நாயகத்துடைய நெஞ்சில இருந்துச்சு அனசத்திற்கு அவர்கள் அறிவிப்பார்கள். இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் இருக்கிறது, நடந்த விஷயம் தான். இதெல்லாம் கட்டுக்கதைகள் அல்ல. நம் பிள்ளைகளுக்கு சொல்லும் போது அப்படிதான் நம்ம இதெல்லாம் கட்டுக்கதைகள் அல்ல, உண்மையான வரலாறு என்று சொல்லி கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹார்ட் சர்ஜரி செஞ்சாங்க. இதயத்தை எடுத்து ஜம்சம் நீரால் கழுவினார்கள். வரலாறுகள் இருக்கு. ஜம்சம் நீரால் கழுவினாங்க. இப்ப ஒரு கேள்வி, எதனால ஜம்சம் நீரால் கழுவினாங்க? மேலிருந்து வானத்துல இருந்து வர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹவுதுல் கௌசரை எடுத்து வந்திருக்கான். ஹவுதுல் கௌசர் ஸல்லல்லாஹு கேம்ப்ல கொடுக்கப்படக்கூடிய நீர் தடாகம், அந்த நீரை எடுத்து வந்திருக்கான். அல்லது சொர்க்கத்துல ஆறு எத்தனை ஆறுகள் ஓடுகிறது, தஸ்னீம் என்கிற சுவையான நீர் கொண்ட ஆறு, ஒரு மிசாஜுக்கும் இந்த தஸ்னீம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த ஆற்றில இருந்து தண்ணீர் எடுத்து வந்திருக்கான். ஆனால் ஜம்சம் நீரால் கழுவுவதற்கு காரணம் சொர்க்கத்தினுடைய தண்ணீரை விடவும் ஜம்சம் நீர் என்பது சிறப்பானது. அந்த தண்ணீரை விடவும் ஜம்சம் சிறப்பு. அதனால்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா தண்ணீர்களுக்கும் நம்ம குடிக்கிறப்ப உட்கார்ந்து குடிக்கணும். ஆனால் ஜம்சம் மட்டும் நின்றுட்டு குடிக்கணும். அதுதான் சுன்னத். ஜம்சமுக்கு தனி சட்டம், அது நின்று தான் குடிக்கணும். இப்போ சொர்க்கத்தினுடைய தண்ணீரை விடவும் ஜம்சம் சிறப்பானது என்பதால் அந்த ஜம்சமை கொண்டு நாயகத்துடைய இருதயம் கழுவப்பட்டது.
ஸல்லல்லாஹு இருதயத்தை கழுவுனாங்க. இப்ப உதாரணமாக ஒருத்தர் இன்றைய காலத்துல ஸ்பேஸுக்கு போறார், விண்வெளிக்கு போறாருன்னா ஆக்சிஜன் வேணும், அதற்கான ஷூட் வேணும், அதற்கான ட்ரெஸ் வேணும், வேகமா போறதுக்கு வாகனம் வேணும், நிறைய வேணும் இல்லையா? இப்ப அங்க ஒரு ஆடை தருவதை, ஆக்சிஜன் தருவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருதயத்தை கழுவுவதன் மூலம் ஹிக்மத்தை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிரப்பினார்கள். ஞானத்தை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதயம் நிரப்பப்பட்டது. பொதுவாக போறப்ப உள்ளம் தான் பயப்படும். உள்ளத்துடைய அந்த அதிர்ச்சி தான் நம்ம உச்சத்துக்கு கொண்டு போறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாத்தையும் சந்திக்க போறாங்க. சொர்க்கத்தை பார்க்க போறாங்க, நரகத்தை பார்க்க போறாங்க, விண்வெளியை பார்க்க போறாங்க, அல்லாஹ்வை சந்திக்க போகிறார்கள். நிறைய விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்ப அவருடைய உள்ளத்தை நம்ம என்ன செய்யணும்னா பலப்படுத்தணும். அதனாலே அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருதயத்தை கழுவினான், சம்சம் நீரால் கழுவி ஞானத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நிரப்பி விட்டான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. புறாவுடைய வாகனம் வந்து நிற்குது. புறாவுடைய வாகனம் கண்ணுக்கு எட்டிய புறம் வரையிலையும் தன்னுடைய அடுத்த அடியை எடுத்து வைக்கக்கூடிய வாகனம். அந்த வாகனத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போறப்ப நிறைய விஷயங்களை பார்த்துட்டே போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை பார்க்கறாங்க. வியாபார குழுவை பார்க்கறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடத்துல போய் 2 ரக்காத் தொழுகிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம் பைத்துல் லஹம், இப்பொழுது பெத்லஹேம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் 2 ரக்காத் தொழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துருசினா மலைக்கு போய் 2 ரக்காத் தொழுகிறாங்க. நிறைய விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டே போனாங்க. இன்னும் என்ன ஆச்சரியம்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை விஷயங்களையும் ஒரு இருட்டுல நடக்குது. இந்த காலத்து மாதிரி ஸ்ட்ரீட் லைட்லாம் கிடையாது, தெரு விளக்கு அப்படிங்கிறதா எதுவுமே கிடையாது. ஒரு வெளிச்சத்தை வச்சு தூக்கிட்டு போனாங்க, லைட்டை தூக்கிட்டு போனாங்க, எதுவுமே கிடையாது. கும்மி இருட்டு, கண்ணை மூடா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான இருட்டு அந்த காலத்துல. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பகல்ல எப்படி பார்ப்போமோ அதை விட தெளிவாக பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் முடிச்சிட்டு வந்து காஃபிர்கள்ட்ட சொல்றப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த வியாபார குழு எந்தெந்த இடத்துல இருந்தாங்க, அவருடைய எந்த வாகனம் முன்னாடி வந்தது, அந்த வாகனத்துடைய கலர் என்ன, அந்த வாகனம் எத்தனை சுமைகளை தூக்கி வந்தது, எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறாங்க முதற்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காஃபிர்களுக்கு சொன்னாங்க. அந்த அளவுக்கு தெளிவான ஒரு பார்வையை அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தார். தெளிவான ஒரு பார்வை. இன்னும் சொல்ல போனா பூமிக்கு மேலே இருப்பது மட்டுமல்ல, பூமிக்கு கீழே இருப்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. இதெல்லாம் நடந்த செய்தி, ஹதீஸ்களிலே வரக்கூடியது, தஃசீர்களிலே வரக்கூடிய செய்தி. பூமிக்கு கீழே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் போய்கிட்டு இருக்கிறப்ப மூசாவை பார்த்தேன், மூசா அவருடைய கபரிலே தொழுது கொண்டிருந்தார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூசா கபரிலே தொழுது கொண்டிருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருந்து பார்த்திருக்கிறார்கள். அந்த அளவு தெளிவான ஒரு பார்வை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். நேரா பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டாங்க. போயிட்டு தன்னுடைய புறாக்கு வாகனத்தை, அங்கே எல்லா நபிமார்களும் தன் வாகனத்தை கட்டிய அந்த வளையம் இருக்கிறது, அதில் கட்டுங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அந்த இதுவரையிலும் அந்த வளையம் இருக்கிறது. அப்பொழுது இருந்த வளையம் சிறியதாக இருக்கு, இப்பொழுது பெரியதான வளையமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த வளையத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய புறாக்கு வாகனத்தை கட்டுறாங்க. இப்ப இந்த இடத்துல தான் மார்க்க அறிஞர்கள் ஒரு சின்ன செய்தி எழுதுவாங்க. இப்ப எதுக்காக வேண்டி வாகனத்தை அந்த வளையத்துல கட்டணும்? யாருமே இல்லை, இருட்டு, எந்த ஒரு மனிதனும் இல்லை. இப்ப வாகனத்தை நிறுத்தி வச்சா என்ன ஆகிட போகுது? இப்ப எதற்காக வேண்டி கட்ட சொல்றாங்க? இப்ப இந்த இடத்துல மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, தக்குவாவில் தவக்குடைய நம்பிக்கையினுடைய விஷயம் இங்க இருக்கு. ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு வராரு அப்படின்னா, பள்ளிவாசலுக்கு தானே வரும், தொழுகை தானே வரும், வாகனம் நிப்பாட்டி நிக்கட்டும், அப்படியே சாவி அப்படியே திறந்து வச்சுட்டு வந்துடும் கூட. அவர் என்ன செய்யணும்? வாகனத்தை தூக்கிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உன் ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை கட்டிவிட்டு நீ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். வாகனம் தானே, அல்லாஹ் ஒருத்தர் வந்தாரு, வாகனத்தை திறந்து வச்சுட்டு அவர் பற்றி உள்ள வந்துட்டார், வெளியே போன வாகனம் இல்லை, உடனே என்ன செய்வாங்க? அல்லாஹ் தான் குறை சொல்வார், அல்லாஹ் உன்னை நம்பிதானே நான் வந்தேன், தொழுதுதானே வந்தேன், பார்த்தா என்னுடைய வாகனம் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தான் குறை சொல்வார். இது அங்க இருக்கக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உணர்த்துவதற்காக வேண்டிதான் ஜிப்ரீல் அந்த வளையத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேர்லாம் எப்படின்னா இந்த செருப்பை பாதுகாக்கிற மாதிரி யாரும் வேற எந்த விஷயத்தையும் பாதுகாக்க முடியாது. பள்ளிவாசல்ல வரப்ப செருப்பு திருடர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிட்டிகளில் பார்த்தா செருப்பு திருடர்கள், இந்த பெருநாளுக்கெல்லாம் செருப்பு போட்டு நல்ல செருப்பு போட்டு போவார், நல்ல செருப்பு அன்னைக்கு புதுசா வாங்கிப்பார், போய் பள்ளிவாசல்ல வச்சு உள்ள
முதல் செருப்பு வந்து போட்டுருக்க காலுக்கு போட்டு பார்ப்பான், கச்சிதமா இருக்கும். அப்படியே சில பேர் தூக்கிட்டு போயிரு. சில பேர்லாம் உஷாரா என்ன செய்வாங்கன்னா, இங்க ஒரு செருப்பு அங்க ஒரு செருப்பு போடுவாங்க. இங்க வந்து முதல் படியில ஒரு செருப்பு கட்டிட்டு கடைசி படியில ஒரு செருப்பை கட்டுவாங்க. அப்பயும் சில பேர் பார்த்து தூக்கிட்டு போறவங்க இருக்கிறாங்க. ஒரு செருப்பா தூக்கிட்டு போறவங்க இருக்கிறாங்க. காரைக்கால ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன செய்வாருன்னா, மஞ்சள் பை கையில வச்சிருப்பாரு. செருப்பு உள்ள வச்சு பல்லாசத்துல அக்கல வச்சு தூக்கிட்டு வந்துருவாரு. இந்த நீங்க வந்து இதுக்கு காக்காவுக்கு போனீங்கன்னா டிராவல்ஸ்ல ஒரு பை கொடுப்பாங்க, செருப்பு பை அப்படின்னு சொல்லி. செருப்பு உள்ள வச்சு நம்ம மாட்டிக்கிட்டு உள்ள போயிட்டு, அது மாதிரி அவர் மஞ்சள் பை என்ன பண்ணுவாங்க, உள்ள வச்சுட்டு போயிட்டாரு. அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணாரா, ஏன் செருப்பு எதுக்கா உள்ள பல்லாச தூக்கிடுவாங்க, வெளியே போடு, யாரும் தூக்கிலாம் போக மாட்டாங்க, வெளியே போடு அப்படின்னு. சரி அவரு யோசிச்சாரு, நல்லதுதானே, எனக்கு பல்லாச தூக்கிட்டு போகணும், செருப்பு யார் தூக்குவா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனது. வெளியே வந்து பார்த்தா செருப்பு அன்னைக்கு பார்த்தா அந்த செருப்பு யாரும் கொண்டு போயிட்டாங்க. இப்படி செருப்பை பாதுகாக்கிற மாதிரி இதுதான் அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்துல நம்பிக்கை வைக்கணும். எந்த அளவுக்கு அதுக்கு உண்டான முயற்சியை செஞ்சுட்டு நீங்க அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியத்துல ஒரு பிளாக் பாக்கத்தை கட்டாங்க. உள்ள போறாங்க, மஸ்ஜித் அக்ஸாவுக்குள்ள போறாங்க, பைத்துல் முகத்தஸ்க்குள்ள போறாங்க. எல்லா நபிமார்களும் இருக்கிறாங்க. எல்லா நபிமார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூஸா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோற்றம் முதற்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிச்சு கூறியிருக்காங்க. அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய முடி எப்படி இருந்துச்சு, அது முதற்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள தொழுகை வைக்கிறாங்க நபிமார்கள். எங்க இந்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, இப்ப எல்லா நபிமார்களும் எப்படி வந்தாங்க, அவருடைய ஜிஸ்மோடு வந்தார்களா, உடலோடு வந்தார்களா? ஏன்னா எத்தனை நபிமார்கள் அழைக்கப்பட்டாங்க, நபிமார்கள் வானத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்தி கேள்விப்படுறோம். இப்ப நபிமார்களுக்கு தொழுகை வச்சாங்கன்னு சொன்னா எப்படி தொழுகை வச்சாங்க, எப்படி அவர்கள் வந்தார்கள்? இங்கதான் எழுதுறாங்க, எல்லா நபிமார்களுடைய ஜிஸ்ம் வரல, உடல் வரல, அவருடைய ரூஹானியத்து மட்டும்தான் வந்தது. நபிமார்களுடைய ரூஹு மட்டும்தான் மஸ்ஜித் அக்ஸாவுக்கு வந்தது. பைத்துல் முகத்தஸுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹுகளுக்கு அங்கே தொழுகை வைத்தார்கள். நபிமார்களுடைய ரூஹுகளுக்கு அங்கே தொழுகை வைத்தார்கள். நபிமார்கள் உடலோடு அவர்கள் வரவில்லை என்கிற விளக்கத்தை மாற்றியவர்கள் எழுதுறார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களின் ரூஹானியத்திற்கு அங்கே தொழுகை வைத்துவிட்டு இப்ப பயணம் மேலே நோக்கி செல்கிறது. போனார்கள், எல்லா வானத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களையும் சந்திச்சுட்டு போயிட்டாங்க. நேரா போயிட்டு சிதறத்துல் முன்தஹாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்னுட்டாங்க. இப்ப சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் வர முடியாது சொன்னாங்க. இதற்கு பிறகு எனக்கு வர்றதுக்கு அனுமதி கிடையாது, நான் வந்தேன் என்றால் நான் பசுமாகி விடுவேன், அதனால இதுக்கு பிறகு நீங்க தான் போகணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. புறப்படுறப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கேட்டாங்க, ஜிப்ரீலே உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா, நான் அல்லாஹ்விடத்துல கேட்டு வாங்கி தரேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன், அல்லாஹ்விடத்துல கேட்டு தரேன் அப்படின்னு சொல்லி. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹ் எனக்கு என்ன பெரிய ஆசை இருக்க போது, எனக்கு ஒரு ஆசையும் இல்லை, இல்லை பரவாயில்ல சொல்லுங்க, நான் அல்லாஹ்விடத்துல கேட்டு தரேன் சொன்னாங்க. இல்லையா ரசூலுல்லாஹ், ஒரே ஒரு ஆசை இருக்குது, நாளை கியாமத் நாள்ல சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை உங்களுடைய உம்மத்து கடக்கிற பொழுது யாரெல்லாம் அந்த பாலத்தை கடக்க முடியாமல் நரகத்தின் கீழே விழுகிறார்களோ அவர்களெல்லாம் என் ரக்கையை கொண்டு நான் தாங்கி பிடிக்க வேண்டும், அதற்கு மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு வாங்கி கொடுக்கிறேன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். அறிஞர் எழுதுவாங்க, நாயகத்திற்கு மாத்திரம் அவர்களுடைய உம்மத்தின் மீது அன்பு கிடையாது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அப்படியே உருவாக்கினார்கள். அந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது அன்பு கொண்டவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 70,000 திரைகளுக்கு அப்பால் இருக்கிற தன்னுடைய ரப்பை சந்திக்க போகிறார்கள். அங்கே நடந்த உரையாடல் என்பது அது சுவாரஸ்யமான, அல்லாஹ்வுக்கும் நபிக்கும் அவருடைய ஹபீபுக்கும் நடந்த உரையாடல். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்துட்டு அத்தஹியாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்து லில்லாஹி வ ஸலவாத்து வ தய்யிபாத்து அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, அல்லாஹ் தஆலா அங்கே அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, யா நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹ் மறுபடியும் பதில் தருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அத்தஹியாத் ஓதுறவங்க அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், யா அல்லாஹ் என் மீது மட்டும் வேண்டாம், யாரெல்லாம் நல்லடியார்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேரின் மீது உன்னுடைய ஸலவாத் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். அதற்கு பிறகு 50 நேர தொழுகை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். 50 கடைசியில் 5 ஆக்கப்பட்டது. தொழுகை மாத்திரம் அல்லாமல் இன்னும் அல்லாஹ் தஆலா 2 அமானிதங்களை, 2 சலுகைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பை அல்லாஹ் தஆலா தருகிறார். ஒன்று பக்ரா சூராவுடைய கடைசி 2
வசனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே தரப்பட்டது மேலாஜ்ல. அந்த 2 வசனம் மாத்திரம் உலகத்துல இறங்க. பக்ரா சூராவுடைய கடைசி 2 வசனம் அமர் ரசூலு லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன், இந்த 2 வசனமும் இந்த உலகத்துல இறங்கிய வசனம் கிடையாது. அது மேலாஜ்ல அல்லாஹ் தஆலா நேரடியாக கொடுத்த வசனம். அந்த வசனத்துல எல்லாமே இருக்குது. ஈமான் இருக்குது, தவக்குல் இருக்குது, மக்ஃபிரத் இருக்குது, எல்லாமே அந்த வசனத்துல இருக்கு. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தான். என்னன்னா, உங்களுடைய உம்மத்தில நாளை மறுமையில் யாரெல்லாம் இணை வைக்காமல் என்னிடத்தில் வருகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் நான் மன்னிக்கிறேன் என்கிற வாக்குறுதியை நாயகி உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த அன்பளிப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கிட்டு பூமிக்கு வந்தாங்க. சொர்க்கத்தை பார்த்தாங்க, நிறைய பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்க, அதுக்கு பூமிக்கு வந்தாங்க. இப்ப இந்த மேலாஜுடைய பயணத்தை கொஞ்சம் அறிவியல் சார்ந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற அறிவியல் உலகம் இந்த மேலாஜுடைய பயணத்தை நிதர்சனம் சாத்தியம் என்கிறது. இப்ப இருக்கிற அறிவியல் உலகம் மேலாஜுக்கு போறத சாத்தியம் என்று சொல்லுகிறது. அது எப்படி சாத்தியம்? இந்த உலகத்துல 2 விஷயம் இருக்கு. 2 விஷயம். ஒன்று நேரம் சுருக்கப்படுதல், இரண்டாவது காலம் சுருக்கப்படுதல், இடம் சுருக்கப்படுதல். ஒன்று நேர காலம் அதை சுருக்குறது, இரண்டாவது இடம் சுருக்கப்படுதல். இந்த 2 விஷயமும் குர்ஆன்ல இருக்கு. நம்ம நல்லா கவனிங்க, இந்த 2 விஷயமும் குர்ஆன்ல இருக்கு. கொஞ்சம் ஆய்வு செஞ்சா நமக்கு விளங்கும், கண்டிப்பாக நமக்கு விளங்கும். ஒன்று காலம் சுருக்கப்படுதல், இரண்டாவது இடம் சுருக்கப்படுதல். இந்த 2 மேலாஜுடைய பயணத்துல நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கலாம், எப்படி கொஞ்ச நேரத்துல எப்படி அத்தனை விண்வெளியையும் கடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானத்தை கடந்து அவ்வளவு கோடி கிலோமீட்டர் மைல் தூரத்தை கடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திச்சு வந்தாங்களா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அது எப்படி சாத்தியமானது என்று இன்றைக்கு இருக்கிற அறிவியல் சொல்லுது. 2 விஷயம். ஒன்று காலம் சுருக்கப்படுதல், இரண்டாவது இடம் சுருக்கப்படுதல். இந்த 2மே குர்ஆன்ல இருக்கு. 2மே சூரா கஹ்ஃப் நீங்க படிச்சிருக்கீங்க. கஹ்ஃபுடைய குறைவாசிகள் இருக்காங்கல்ல, குறைவாசிகளை பொறுத்தவரையிலும் அல்லாஹ் தஆலா காலத்தை அவர்களுக்கு சுருக்கி விட்டார். காலத்தை அப்படியே நிப்பாட்டினார் அல்லாஹ் தஆலா. அது தூங்குனாங்க, 309 வருஷம் தூங்குனாங்க. வந்து குறைவாசிகள் 309 வருஷம் தூங்குனாங்க. 309 வருஷம் தூங்கிட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அவர்களுக்கு முடி வளரல, நகம் வளரல. ரொம்ப நேரம் படுத்து இருந்தா அந்த கடை கூட அப்படின்னு சொல்லி முதுகுல வரும்ல, அது வரல, எதுவுமே வரல. எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. எவ்வளவு நேரம் தூங்கி இருப்போம்? அழுக்கும் பாருங்க, சும்மா சொற்ப நேரம் தான் தூங்கி இருப்போம். சரி, ரொம்ப பசிக்குது, போய் வெளியே போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வான்னு சொல்லி ஒரு நாணயத்தை கொடுங்க, தங்க நாணயத்தை கொடுக்குறாங்க. அந்த நாணயத்தை வாங்கிட்டு வெளியே போனார். போய் பழம் வாங்கலாம்னு சொல்லி போனார். போய் வாங்கிட்டு அந்த நாணயத்தை கொடுக்கிறப்ப அந்த கடைக்காரர் அந்த நாணயத்தை வாங்கி பார்த்து ஆச்சரியப்படுறார். இது என்ன இந்த நாட்டினுடைய இந்த காலத்தினுடைய நாட்டினுடைய அரசனுடைய புகைப்படம் அல்ல, இது எந்த காலத்து நாணயம்? ஆச்சரியப்படுறார். நேர அரசனத்துல கொண்டு போயிட்டார் அந்த நாணயத்தை. இப்ப அரசன் பார்த்து ஆச்சரியப்படுகிறான். இது 300 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த அரசனுடைய நாணயம். இந்த நாணயம் இப்பொழுது எப்படி கிடைச்சிது இந்த நாணயம்? அப்படிதான் அந்த குகைவாசிகள் வந்து தெரிஞ்சாங்க. குகைவாசிகள் அப்படிதான் தெரிஞ்சு இப்ப ஆச்சரியப்படுறாங்க. 309 வருஷம் எப்படி அவங்க தூங்கினாங்க? அல்லாஹ் 309 வருஷத்தை அவங்களுக்கு சுருக்கிட்டான். மற்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் அந்த காலத்தை அப்படியே நடத்தி கொண்டே இருந்தான். 309 வருஷத்தை குகைவாசிகளுக்கு அல்லாஹ் அப்படியே சுருக்கிட்டான். இப்ப அதற்கு பிறகு திரும்பி போய் தூங்கினாங்க. நிரந்தர தூக்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இது முதல் வரலாறு, காலம் சுருக்கப்பட்ட முதல் வரலாறு. இரண்டாவது, உஜைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆன் சூராவிலே 2வது பக்கத்துல இந்த வசனம் வருகிறது. தஃசீர்களிலே இந்த வரலாறு வருகிறது. உஜைர் அவர் நபியா நல்ல மனிதரா அப்படிங்கிறது கருத்து வேறுபாடு. ஆனால் உஜைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை பார்த்துட்டே போறாங்க. முஹ்மத் நஸ்ர் என்கிற அரசன் பைத்துல் முகத்தஸை இடிச்சு தரமட்டமாக்கிட்டான். இப்ப அந்த இவங்க உஜைர் அலைஹிஸ்ஸலாம் அந்த பைத்துல் முகத்தஸை பார்க்கறாங்க. பார்த்துட்டு அண்ணா யுனி ஹாதி இல்லாஹு காய்த மூத்திஹா அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா யுனி ஹாதி இல்லா காய்த மூத்திஹா, இப்படி இடிச்சு நாசமா போய் சேதமடைந்து இருக்குது, இப்படி இறந்து கிடக்கிற, அதாவது இடித்து போய் இருக்கிற இதை எப்படி அல்லாஹ் தஆலா மீட்டுவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. சொல்லிட்டு ஒரு மரத்தடி கிட்ட போய் தூங்குறாங்க. தூங்குறப்ப அவருடைய பக்கத்துல அத்திப்பழமும் திராட்சை பழமும் வச்சிருக்காங்க. பக்கத்துல அவர்கள் சவாரி செய்து வந்த குதிரை இருக்கு. பல குதிரை என்ன செஞ்சாங்கன்னா அவாத்தகுல்லாஹு மினத்த ஆமி, 100 வருஷம் அல்லாஹ் அவர்களை இறக்க செய்தார். 100 வருஷம் காலம், 100 வருடம் உஜைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
எழுப்பிட்டு திரும்ப மேலத்தவரு காலக்கல்ல இருந்து அந்த மலைக்கு கேட்கிறார், எவ்வளவு நாள் தூங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னாரு, நபித்து யோமன் நான் பாரத யோமி, கொஞ்ச நேரம் தூங்கி இருப்பேன், அவ்வளவுதான். தூங்குறதுக்கு முன்னாடி சூரியன் அந்த பக்கம் இருந்துச்சு, சூரியன் கிழக்கு பக்கம் இருந்துச்சு. இப்ப நான் முடிச்ச உடனே சூரியன் மேற்கு பக்கம் இருக்குது, அப்படின்னா கொஞ்ச நேரம் தான் தூங்கி இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே காலக்கல்ல இந்த காலத்து யோமன் அவளை யோமி காலக்கல்ல இந்த மேத்த ஆமை அந்த வழக்கு சொன்னார், இல்ல நீங்க 100 வருஷம் தூங்கிட்டீங்க அப்படின்னு அந்த வழக்கு சொன்னார். 100 வருஷம் தூங்கிட்டீங்க. விழிச்சு பார்க்கிறாரு, பார்த்தா பக்கத்துல அவருடைய அத்திப்பழமும் திராட்சை பழமும் அப்படியே இருக்கு. அத்திப்பழமும் திராட்சை பழமும் அப்படியே இருக்கு. ஆனா அவர் சவாரி செய்து வந்த கழுதை இருக்குதுல்ல, அவர் அந்த கழுதை இறந்து மண்ணோடு மண்ணாய் மக்கி போய் அந்த எலும்புகள் அவரை சுற்றி அப்படியே கிடக்குது. அந்த கழுதையுடைய எலும்புகள் சுற்றி கிடக்குது. இப்ப அல்லாஹ் வந்து அவருக்கு உணர்த்துகிறான், நீங்க கேட்டீங்கல்ல அண்ணா யோகி ஹாரி இல்லாம வாழ்ந்த ஊதியா இறந்த ஒன்றை எப்படி அல்லாஹ் தஆலா மீட்டுவான்னு சொல்லி நீ கேட்பீ இல்லையா, இப்ப நான் செய்து காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி ஒரு காற்று எழுப்பினான். அந்த காற்று அத்தனை எலும்புகளையும் ஒன்று சேர்ந்தது, அப்படியே சதை பிண்டமாக மாறியது. கழுதையுடைய உருவத்திற்கு அப்படியே வந்துருச்சு. இவர் ஒரு மலைக்கு அனுப்பி உருவ சொன்னா அந்த மலைக்கு உருவை ஊதினார், அந்த கழுதை கலைக்கு பலர்கள் விஜய் இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில 100 வருஷம் அப்படியே தலாத்தான் சுருங்கினான். மற்ற நேரத்தில் எல்லாம் வந்தால் மற்றவர்களுக்கு எல்லாம் ஓடினார். இதுதான் மேலாளுடைய பயணத்தில் காலம் சுருக்கப்பட்டது. நாயகத்தை பொறுத்தவரை காலம் சுருக்கப்பட்டுச்சு. காலம் சுருக்கப்பட்டது, அப்படியே காலத்தெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். சரி, இவ்வளவு இடங்களுக்கு போயிட்டு வந்தாங்க, அது எப்படி சாத்தியம்? இடம் சுருக்கப்படுதல். 2 விஷயம் சொன்னேன். ஒன்று காலம் சுருக்கப்படுதல், இரண்டாவது இடம் சுருக்கப்படுதல். இந்த இடம் சுருக்கப்படுறதுக்கு உதாரணம் குர்ஆனிலே பல்கி சமயம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல சபா நாட்டில் இருக்கிற பல 1000 மைல்கள் தூரம் இருக்கிற சபா நாடு, அங்க இருக்கிற சிம்மாசனத்தை எடுத்துட்டு வரணும். யார் எடுத்துட்டு வரா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஒரு ஜின்னு எந்திரிச்சு நீ உட்கார்ந்துட்டு எந்திரிக்கிற நேரத்துக்குள்ள நான் எடுத்துட்டு வருவேன்னு சொல்லணும். அப்ப ஒரு மனிதர் எந்திரிப்பார். ஒரு மனிதர் எந்திரிச்சு அவர் சொல்வார், என் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் எடுத்துட்டு வந்துடுவேன். அதே மாதிரி கண்ணை மூடி திறக்கிறாங்க, அந்த சிம்மாசனம் அங்க இருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி சிம்மாசனம் இருக்கு. ஆதாமின் பதில் ரபி அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அது எப்படி சாத்தியமானது? அவ்வளவு 1000 மைல் தூரம் இருக்கிற அந்த சிம்மாசனம் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா விளக்கம் எழுதுகிறார்கள். அவர்களை பொறுத்தவரையை இடம் சுருக்கப்பட்டுவிட்டது. 1000 மைல் தூரம் என்பது அவருடைய பக்கத்தில் அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். எடுத்து வைக்கிறது மட்டும்தான். சிம்மாசனத்தை எடுத்தாங்க, இங்க வச்சாங்க, இடம் சுருக்கப்பட்டது. அதேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்தது. எத்தனை லட்சம் கோடி லட்சம் மைல்கள் விண்வெளி இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நேரத்துல எல்லாத்தையும் சுத்திட்டு வந்துட்டாங்கன்னா இடம் சுருக்கப்படுதல். இந்த ரெண்டுமே மேலாளுடைய பயணத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற அறிவியல் ஆய்வாளர்கள் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஐன்ஸ்டீன், உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன், மிகப்பெரிய விண்வெளி ஆய்வாளர்கள் கூட, அறிவியல் ஆய்வாளர்கள் கூட. அந்த ஐன்ஸ்டீனுடைய ஒரு தியரி என்ன அப்படின்னா, ஒருவர் ஒளி வேகத்துல பயணித்தால் அவருக்கு காலமும் நேரமும் இருக்காது. ஒளி வேகத்துல ஒருவர் பயணிச்சா காலமும் நேரமும் அவருக்கு இருக்காது. அறிவியல் ஆய்வாளருடைய ஐன்ஸ்டீனுடைய தியரி. உதாரணமாக ஒருத்தர் 30 ஒருத்தர் 35 வயசு, அவருடைய மனைவிக்கு 30 வயசு. இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா ஒளி வேகத்துல விண்வெளிக்கு போற ஒளியுடைய வேகத்தில் ஒரு நாளைக்கு போயிட்டு பூமிக்கு வரப்ப அவருடைய மனைவிக்கு 90 வயசு, ஆனால் அவருக்கு 35 வயது, ஒரு நாள் அதிகம், அவ்வளவுதான். இது ஐன்ஸ்டீனுடைய தியரி. அறிவியல் ஆய்வாளருடைய ஐன்ஸ்டீனுடைய தியரி. ஒரு ஒளி வேகத்துல போனா அவருக்கு காலமும் நேரமும் இருக்காது. காலம் அப்படியே அவருக்கு நிற்கப்பட்டு விடும் அப்படியே. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி வேகத்துல போனாங்க. நாயகம் ஒளி என்பதை குர்ஆன் சொல்லுது, நம்ம சொல்லல. நாயகம் ஒளி அப்படிங்கறத குர்ஆன் சொல்லுது. கதிஜாக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன். உங்களிடத்தில் ஒரு வேதமும் ஒரு ஒளியும் வருகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஒளி யாரு? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான். அந்த ஒளி வேகத்துல நாயகம் போனால் இதெல்லாம் சாத்தியம் என்று இன்றைக்கு இருக்கிற அறிவியல் ஒத்துக்கொள்கிறது என்று சொன்னால், வேளாண்மையுடைய பயணத்தை அறிவியல் ரீதியாகவும் இன்றைக்கு இருக்கிற சயின்டிஸ்டுகள் நம்புகிறார்கள். நாமும் நம்ப வேண்டும். முழுமையாக வேளாண் என்பது உண்மையானது, அற்புதமான பயணம். இன்றைக்கு எவ்வளவு அறிவியல் வளர்ச்சி எட்டினாலும்
உலகத்தில் இன்றும் கண்டுபிடிக்க முடியாத எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எவ்வளவு விஷயங்கள் தஜ்ஜால் அல்லாஹ் இந்த உலகத்துல தான் வச்சிருக்கான். தஜ்ஜால இந்த உலகத்துல தான் அல்லாஹ் ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கான். ஆனா இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி அடைந்த பிறகும் தஜ்ஜால் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கல. அவ்வப்போது ஏதோ ஒரு வீடியோ வருது, தஜ்ஜால் கத்துற மாதிரி சவுண்ட் போற மாதிரி, தஜ்ஜால் இங்க ஐரோப்பா பக்கத்துல இருக்கான், ஜப்பான் பக்கத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி ஏதோ வீடியோ வருது. அத்தனையும் பொய். ஆனா தஜ்ஜால் ஒரு இடத்துல இருக்கிறான். எந்த இடத்துல இருக்கிறாங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இவ்வளவு அறிவியல் வளர்ந்த பிறகும் இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல. யாஜூஜ் மாஜூஜ் இந்த உலகத்துல தான் இருக்கிறாங்க. துல்கர்னை ஒரே ஒரு சோத்துக்கு அப்பால் அவை வைத்து போனாங்க. யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை ஒரு சோத்திற்கு அப்பால் வைத்து விட்டு போனார்கள். இந்த உலகத்துல அவங்க இருக்காங்க யாஜூஜ் மாஜூஜ். ஆனால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆவே ஹயாத்துன்னு சொல்லி ஒரு தண்ணி இருக்கு. அதை கொடுத்தா எப்பொழுதும் நித்திய ஜீவனாக இருக்கிறார். எப்பொழுதும் நித்திய ஜீவனாக உயிரோடு இருக்கிற தண்ணி. நான் கதை சொல்லல, உண்மையிலே கதை சொல்லல. இதெல்லாம் இஸ்லாத்துல இருக்கிறது. ஆவே ஹயாத்து உயிரோடு இருக்கிற தண்ணி. இதை எடுத்தவங்க யார் தெரியுமா? ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பயணத்துக்கு போவாங்கல்ல, ரெண்டு பேரும் கல்வி பயணம் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் எங்க போவாங்கன்னு சொன்னா இந்த தண்ணியை எடுக்க தான் போவாங்க. ஆவே ஹயாத் இருக்கிற தண்ணியை எடுக்கிறதுக்கு ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க. குடித்தவர்களும் அவர்கள் தான். இன்று வரையிலும் மனித கண்களுக்கு தெரியாமல் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. அவை ஹயாத் இருக்கிறது. இதுவெல்லாம் உலகத்தில் இருப்பதுதான். ஆனால் எவ்வளவு அறிவியல் வளர்த்தாலும் இதையெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் மேராஜுடைய பயணம் இன்று வரையிலும் இன்றைக்கு இருக்கிற சயின்டிஸ்டுகள் முதற்கொண்டு அது சாத்தியப்படும். எல்லா விதத்திலையும் மேராஜுடைய பயணம் உண்மைதான் என்று இன்றைக்கு இருக்கிற அறிவியல் ஒத்துக்கொள்கிறது. எனவே நம்முடைய இந்த மேராஜில இருந்து நமக்கான ஒரு மிகப்பெரிய பாடம் என்னன்னா, முழுமையாக அதை நம்பணும். ஏன்னா நம்மளே சல்லாஹ் பூமிக்கு வந்து சொன்ன உடனேயே சஹாபாக்கள் எத்தனை பேர் நம்பல, அப்படியே முர்த்ததாயிட்டாங்க, காஃபிர்கள் ஆயிட்டாங்க. இதெல்லாம் சாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி இப்ப இந்த சிந்தனை நமக்கு வரக்கூட மேராஜுடைய பயணம் அது எப்படி சாத்தியமாக அப்படின்னு சொல்லி அதை முழுமையாக நம்ப வேண்டும். இன்றைக்கு இருக்கிற அறிவியலும் அதை சாத்தியப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா அறிவியல் மூலமாகவே நாம் சிந்திக்கிறோம். மேராஜ் என்பது முழுக்க முழுக்க உண்மையானது. அதை நம்புவதுதான் தான் உண்மையான உண்மை. அல்லது யுக்திகளை மறைவானவற்றை நம்பியவர் தான் உண்மை. எப்படி ஒரு கியாமத் வருகிறது நம்ம நம்புறோமோ, ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள் நம்புறோமோ, மலக்குமார்கள் இருக்கிறாங்க நம்புறோமோ, அதே மாதிரி மேராஜ் என்பது உண்மைதான் என்பதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். இரண்டாவது, அந்த மேராஜில் கிடைத்த தொழுகை எல்லா காலத்திலேயும் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தொழுகை. அந்த தொழுகையை எந்த காலத்திலேயும் நம்ம கைவிடக்கூடாது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்து மேராஜ் முஃமினீன் என்று சொல்வார்கள். தொழுகை முஃமின்களின் மேராஜ் என்று சொல்வார்கள். காரணம், மேராஜுடைய பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை போக்குறதுக்கு அந்த மேராஜை கொடுத்தானோ அதே மாதிரி தான் தொழுகை என்பது நம்முடைய எல்லா கஷ்டங்களும் தீர்வதற்கான ஒரு மிகப்பெரிய வழிதான் தொழுகை. இந்த இரண்டும் நாம் மேராஜுடைய பாடத்தில் இருந்து நாம் படிப்பினை பெறுகிறோம். எனவே மேராஜ் என்பது 100% அறிவியல் மூலமாகவும் அதை நிரூபிக்கப்படுகிறது. இரண்டாவது, அந்த மேராஜில் கிடைத்த அன்பளிப்பு தொழுகை. தொழுகை எல்லா காலத்திலையும் நாம் தொடர்ந்து தொழுகணும். இந்த மேராஜில் இருந்து நம்ம வந்து ஒரு உறுதிமொழி எடுக்கணும். அதாவது 5 நேர தொழுகை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கடைபிடிக்க முயற்சி செய்யணும். அஜுடைய தொழுகை ஒரு அஸ்ர் மக்ரிப் இஷா 5 நேர தொழுகைகளையும் நாம் விடாமல் தொழுவேன் என்கிற உறுதியோடு இந்த மேராஜில் இருந்து நாம் புறப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மேராஜின் மூலம் கிடைக்கிற படிப்பினைகளை பெற்று நாம் வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. 5 நேர தொழுகைகளை விடாமல் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்து இறை பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிய புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி